ஜிபிஎஸ் இல்லாத செயற்கைக்கோள் படங்கள் இல்லாத ஸ்மார்ட் போன் வரைபடம் சூடு இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. 1900 மக்கள் சந்தித்த உண்மை அதுதான். அவர்கள் தங்க சொந்த புலன்கள் மற்றும் அறிவை நம்பித்தான் வழியை கண்டுபிடிச்சாங்க. இது நிலப்பரப்பை புரிந்து கொள்வது, நட்சத்திரங்களை படிப்பது மற்றும் உங்களுணர்வை நம்புவது பற்றியது. இது தலைமுறைகளா கண்டு வந்த ஒரு கலை வடிவம். ஜாய் மனித கண்டுபிடிப்பு மற்றும் இயற்கை உலகத்துடனான நமது தொடர்புக்கான சான்றாகும். இந்த கட்டுரையில் நாம் 1915 வரி செலுத்தலின் அற்புதமான உலகத்தை ஆராய்வோம். நிலத்திலல் மக்கள் இயற்கை அடையாளங்களையும் நிலப்பரப்பு பற்றிய புரிதலையும் நம்பியிருந்தனர். மலைகள், ஆறுகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் தனித்துவமான மரங்கள் வழிகாட்டிகளாக இருந்தன. பயணிகள் வழிகளை மனப்பாட செய்தனர். வாய் வார்த்தையா கேட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் உள்ளூர் அறிவை நம்பியிருந்தனர். திசை காட்டி ஒரு முக்கியமான கருவியாய் இருந்தது. கையால் வரையப்பட்ட காகித வரைபடங்களுடன் பயணிகள் தங்கள் பாதையை திட்டமிட்டனர். ஜெக் 1900 கடல் வழி செலுத்தல் சவால்களை முன்வைத்தது. மாலுமிகள் வானத்தை பார்த்து தங்கள் வழியை வானியல் வழி செலுத்தலை நம்பியிருந்தனர். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் திசை காட்டியா மாறியது. அவற்றின் நிலைகள் செக்ஸ்டன் போன்ற கருவிகளை பயன்படுத்தி அளவிடப்பட்டன. காலமானி மிகவும் துல்லியமான கடிகாரம் தீர்க்கரேகையை தீர்மானிக்க முக்கியமானது. தங்கள் இருப்பிடத்தில் உள்ள நேரத்தை அறியப்பட்ட குறிப்பு புள்ளியில் உள்ள நேரத்துடன் ஒப்பிடுவதன் மூலம் மாலுமிகள் தங்கள் தீர்க்கரேகையை கணக்கிட முடியும். இந்த கணக்கீடுகள் திசை காட்டியில் இருந்து வரும் அளவீடுகள் மற்றும் கடலின் அவதானிப்புகளுடன் சேர்ந்து பயணத்தை கண்காணிக்க கடல் வரைபடங்களில் குறிக்கப்பட்ட. பகுதி 4 தவறான கருவிலின் ஆபத்துகள். 1900 வரி செலுத்தல் துல்லியமான அறிவியலில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது. உடைகள் மற்றும் கண்ணி, வானிலை நிலைமைகள் மற்றும் மனித பிழை ஆகியவற்றா கருவிகள் தவறாக இருக்க வாய்ப்புள்ளது. ஒரு தவறான கணக்கீடு பயணியை பாதையிலிருந்து தூக்கி எறியலாம். கடலில் ஆபத்தான நீரை செல்ல வழிவகுக்கும். வானிலை வரி செலுத்தலில் முக்கிய பங்கு வகிச்சது. மேகமூட்டமான வானியல் வரி செலுத்தலை சாத்தியமற்றதாகியது. புயல்கள் மற்றும் மூடுபனி பார்வை சிங்குலக்கும். 1900 வெற்றிகரமான வரி செலுத்தலுக்கு உயர் மட்ட நிபுணத்துவம் தேவைப்பட்டது. இது அறிவியல் அறிவு, நடைமுறை திறன்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பற்றிய நெருக்கமான புரிதல் ஆகியவற்றின் கலவையாகும். அவர்கள் நிலப்பரப்பு, வானம் மற்றும் கடல் ஆகியவற்றை குறிப்புகளுக்காக படிச்சு கொண்டிருந்தனர். தவறான வழி செலுத்தலுடன் தொடர்புடைய அபாயங்கள் அதிகமாயிருந்த. கடலில் வழி செலுத்தல் பிரைகள் கப்பல் விபத்துகளுக்கு வழிவகுக்கும். மாலுமிகளுக்கு அவர்களின் சரக்கு, அவர்களின் உயிர்கள் அல்லது இரண்டையும் இழக்க நேரிடும். பகுதி 6 முடிவு. மனித கண்டுபிடிப்பின் சான்று. 1900 வழி செலுத்தல் நுட்பங்கள் அடிப்படையானதாக தோன்றலாம். இருப்பினும் அவை மனித கண்டுபிடிப்பு மற்றும் அவதானிப்பு, அனுபவம் மற்றும் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி உலகத்தை வழிநடத்தும் நமது திறனுக்கான சான்றாகும். அனுபவம் வாய்ந்த பயணிகள், பருமடைந்த மாலுமிகள் மற்றும் தைரியத்தை நம்பிய துணிச்சலான ஆய்வாளர்களின் களமாக இருந்தன. அவர்களின் கதைகள் உங்கள் வழியை கண்டுபிடிப்பது ஒரு கலையாகவும் ஒரு சவாலாகவும் இருந்த காலத்தை நினைவு